ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய், அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க வக்கரகதியில மீண்டும் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெற இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும். இந்த ஜூலை 10ஆம் தேதி டு 13ஆம் தேதி வரையும் இந்த ஒரு 4 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பேச்சு விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை 10 டு 13 இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா, புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஏஜெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் வெளிநாடு போயிருக்கேங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக போகலாம். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த ஜூலை 10 டு 13. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் இந்த ஜூலை 10 டு 13. அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், கண்கள் சார்ந்த விஷயத்தில், பற்களில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் இந்த ஜூலை 10 டு 13 இந்த நாட்களில் பணம் சார்ந்த விஷயத்தில், முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல் புதன் பாருங்க நீண்ட காலம் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க புதன் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். நீண்ட நாட்கள் பாருங்க உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதன் இருப்பதனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் இருப்பவங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். முக்கியமாக பாருங்க குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறார். குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ பெருசாக ஏதாவது வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. இந்த கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் கட்டி முடிக்கலாம், புதுசாக வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது. பாருங்கள், நீண்ட காலமாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறது, ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறது, 10ஆம் இடத்தை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு நல்ல மன தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு 3ஆம் இடம் ஒரு வலுவான இடம். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், அதில் சூரியன் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே சூரியன் பாருங்க 4ஆம் இடத்துக்கும் போகிறார் இந்த மாதம். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் இடத்துல குருவோட சஞ்சாரம் செய்வார். அப்போ நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியனும் குருவும் 4ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்வார்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம். அதே போல் பாருங்கள் புதுசாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம், நல்ல ஒரு திட்டங்கள் போடுறது, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் கொடுக்கும். சூரியன் குரு சேர்க்கை பாருங்கள்
உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாகவும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல நிர்வாக திறமையை கொடுக்கும். அதே போல் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். தொழில் ரீதியாக பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ பாருங்கள் தொலைதூர பயணங்கள் லாபம் தரும். அப்போ வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ ராகுங்கிறது அந்நிய கிரகம், சனிங்கிறதும் அந்நிய கிரகம். அப்போ வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு உயர் பதவி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் குரு, அந்த சனியை குரு பார்க்குறது, இதெல்லாம் பாருங்கள் நல்ல மாற்றத்தை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சிறப்பு உண்டு இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில், அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் எந்த வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் இந்த நாட்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதே போல் முக்கியமாக வண்டி வாகன விஷயத்துலேயும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக போகணுங்க மேஷராசிக்காரர்கள். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை, அதே போல் புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது, இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரம், சொந்த தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் விளங்கும். அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 23, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் 3, 4, 5, ஜூலை 9, 10, ஜூலை 13, 14, ஜூலை 19, 20, 21, 22, அதே போல் ஜூலை 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்போட்டத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.